விஜய் அவர்கள் சொல்றாரு, என்னை அசிங்கப்படுத்தினா தமிழ்நாட்டு மக்கள் அசிங்கப்படுத்துற மாதிரி, என்ன என் மீது அவதூறு பரப்புனா அது தமிழ்நாட்டு மக்களின் மீது அவதூறு பரப்புற மாதிரி. ஆக்சுவலா மோடியே வந்து ஹிட்லரோட ஸ்ட்ராட்டஜியை தான் பயன்படுத்தினார். ஹிட்லர் தான் சொல்லுவார். அதை மோடி ஃபாலோ பண்றாரு. மோடி சொன்னதை இப்போ விஜய் ஃபாலோ பண்றாரு. அப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, என் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். பதில் சொன்னா நான் அம்பலப்பட்டு போயிடுவேன். நான் குற்றவாளி தான் அப்படிங்கிறது மக்களுக்கு அம்பலமாயிரும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பேசுவது. இதுவுமே ஒரு பாசிச தன்மை தான். அப்ப விஜயும் ஒரு பாசிஸ்ட் தான். என்னது இது? உன் மீது தவறு இருக்குன்னு ஒண்ணு சொல்லும் பொழுது யோகியமானமா இருந்தா அதுக்கு நீ பதில் சொல்லணும்ல, விளக்கமாவது சொல்லணும்ல. நீ விளக்கமே கொடுக்க மாட்டேங்கிற. அப்போ உன்னை வந்து அசிங்கப்படுத்தினா வந்து தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்தினா மாதிரி தமிழ்நாட்டு மக்களை பிஜேபி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ எங்க போன? தமிழ்நாட்டு மக்களை பிஜேபி வஞ்சித்துக்கிட்டு இருக்கு. எங்க போன? இவனை அசிங்கப்படுத்தினா தமிழ்நாட்டு மக்களை அசிங்கப்படுத்தணும். சரி, தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்களே, ஐயோ அப்படின்னு விஜய் ஓடி வந்திருக்கணும்ல. விஜய் இப்ப தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டா விஜய் பாதிக்கப்பட்ட மாதிரி இல்லையா? வந்திருக்கணும்ல. அதே வரல. சரி, இந்த பேச்சே ஒரு தலைமைக்குரிய பேச்சே இல்ல சார். ரொம்ப அசிங்கமா அருவருப்பா இருக்கு விஜய் பேசுறது. எப்படி விஜய் வந்து ஒரு நடிகனாக திரையில் பார்த்து ரசிச்சோமோ, ஆனா இப்போ அவரை வந்து அவர் இன்னும் அரசியல்வாதியா மாறல. ஆனா அரசியல் பேசுறேன்னு சொல்லிட்டு அபத்தமா பேசும்போது ரொம்ப அருவருப்பா இருக்கு அவர் பேசுறத பார்க்கும்போது.